நமஸ்காரம். சனி ஞாயிறு வீக்கெண்டு, மற்ற 5 நாட்களை வீக் டேஸ்ன்னு சொல்லுகிறோமே. தமிழில் வாரம் என்கிறோம், ஆங்கிலத்தில் வீக்னு சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய பண்டைய பஞ்சாங்கத்தின்படி வாரம் என்று ஒரு கணக்கை காணும். பானுவாசரம், இந்துவாசரம், பௌமவாசரம், சௌமியவாசரம், இந்த பெயர்களெல்லாம் நாளை குறிக்கும். ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம், அதை சில இடங்களில் வாரம்னு சொல்லுவது உண்டு. நாளுக்கேதான் அது மற்றொரு பெயர். ஆனால் உண்மையில் இந்த 7 நாட்கள் சேர்ந்த வாரம் என்பது எந்த பஞ்சாங்கத்திலும் நாம் செய்யும் சங்கல்பத்திலும் காணோம். ஆண்டு தெரிகிறது, இதோ பேர் இருக்கிறது, விஸ்வாவசு ஆண்டு. அந்த ஆண்டுக்குள் 2 அயனங்கள், சூரியனுடைய பிரயாணத்தின்படிக்கு வடக்கே செல்வது, தெற்கே செல்வது, உத்தராயணம், தட்சிணாயனம், அதற்கு பேர் இருக்கிறது. மாதம், சூரியன் எந்த ராசிக்குள் நுழைகிறாரோ அது நுழையும் என்று அந்த ராசிக்கு அந்த மாசம். அதுவும் புரிகிறது. இப்ப மேஷ ராசி மேஷ மாசம்னு சொல்லுகிறோம். அத போல அந்தந்த ராசி அந்தந்த மாதம். மாதத்துக்குள் 2 பகுதி. அது பூமியை சுற்றி சந்திரன் எந்த பக்கம் இருக்கிறார், சூரியன் எந்த பக்கம் இருக்கிறார், அது இத்தனை டிகிரி மாறிக்கொண்டே போகுமானால் பிரதமை, த்விதீயை, திருத்தீயை, அமாவாசை, பௌர்ணமி என்களவுக்கு சொல்லுகிறோம். அதற்கெல்லாம் பேர் இருக்கிறது. சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை சுக்லபக்ஷம், பின்னர் தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம். ஆண்டுக்கு பெயர், 6 மாதங்களுக்கு பெயர், மாதத்துக்கு பெயர். மாதத்துக்குள் தேய்பிறையா வளர்பிறையா 2 15 நாட்கள். அந்த 15 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு திதி, பிரதமை, திதியை என்று. அது 7 நாட்களுக்குறை சுழல்கிறது. மீண்டும் அதே திங்கள் வருகிறது, செவ்வாய் வருகிறது. அது கிரகங்களின் படிக்கு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் பேர் இருக்கிறது. நாமும் சங்கல்பத்தில் சொல்லுகிறோம். குரோதி நாம சம்பத்சரே, விஸ்வாவசு நாம சம்பத்சரே, உத்தராயணே, உத்தராயணத்தில் இன்ன மாசம், சைத்திர மாசே, அப்புறம் இன்ன பட்சம், இன்ன ருத்து, 2 மாதங்கள் சேர்ந்த ருத்துவும் சொல்லுகிறோம். இதெல்லாம் சொல்லுகிறோமே தவிர இது என்ன சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா சொல்லுவோம், திதி சொல்லுவோம், நட்சத்திரம் சொல்லுகிறோம். 27 நட்சத்திரங்கள் வரிசையாக வருகின்றன. அந்த நட்சத்திரமும் சொல்றோம், அதன்படிக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். திதி சொல்லுகிறோம், அதன்படிக்கு போன நாள் கொண்டாடுகிறோம். இதெல்லாம் இருக்கிறதே தவிர சங்கல்பத்தில் வாரம் என்று ஒன்று இல்லை. அதாவது 7 நாட்கள் கொண்ட வாரம். ஆனால் அந்த 7 நாட்கள் ஏதோ இருக்கிறது. இல்லை என்றால் அந்த 7க்குள் தான் நாட்கள் திரும்ப திரும்ப வருகின்றன. ஒரு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேன்னு சொல்லும்போது மீண்டும் அந்த சாட்டர்டே முடிந்த பிற்பாடு சண்டே தானே. அந்த நாளின் பெயரை சொல்லி சங்கல்பம் பண்ணிக் கொள்ளுகிறோம். ஆனால் வாரம் என்று ஒன்று காணோம். ஆனால் உலகம் முழுவதும் பார்த்தால் வாரக்கடைசி விடுமுறை நாள், வாரம் 5 நாட்கள் வேலை நாள். கச்சேரியிலிருந்து, கோவில் கூட்டத்திலிருந்து, உபன்யாசத்திலிருந்து எங்கும் வாரக்கடைசி என்றால் கூட்டம். பாக்கி 5 நாட்களாக இருந்தால் ஆபீஸில் மட்டும் கூட்டம். இந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் பெற்றுவிட்டது.
இத்தனைக்கும் ஆண்டுக்கு 52 வாரங்கள். அந்த வாரத்தின்படி எல்லாம் கணக்கெடுத்து அதன்படி உற்பத்திகளை பார்த்து எத்தனையோ வழக்கம் வைத்திருக்கிறார்கள். சம்பளம் கொடுப்பது கூட வாரத்துக்கு ஒரு முறை கொடுப்பார்கள். இப்படி அது ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. ஆனால் ஒருவேளை பாக்கி எல்லாவற்றுக்கும் பயன் இருக்கிறது. ஒன்று சூரியனை வைத்தோ சந்திரனை வைத்தோ அவர்களுடைய பிரயாணத்தை வைத்தோ கிரகங்களின் பெயரோ நட்சத்திரங்களின் பெயரோ, அதே போல அந்த சூரிய சந்திரர்கள் இருக்கும் டிகிரி, அதை கொண்டு பிரதமை துதியை முதலானவையோ, இப்படி சொல்லப்படும் ஒவ்வொன்றுக்கும் கிரகங்களோடோ சூரிய சந்திரர்களோடும் தொடர்பு படுத்தி ஒரு பயன் இருக்கிறது. ஆனால் அதுபோல ஏதோடும் தொடர்பு படுத்த வாரம் என்பது இல்லை. ஒரு நாள் இருக்கிறத வாரத்துக்கு அதன் போல் தொடர்பு காணும். அதனால்தான் அது எங்கும் சொல்லப்படவில்லையோ என்னவோ. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.